வணக்கம் இறை அன்பர்களே. 2026 ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய கோச்சார பலன்களை பார்ப்போம். பொதுவாக தமிழ் மக்கள் ராசிக்கு உண்டான பலன்கள் தான் நாங்கள் அதிகமாக பார்ப்போம். இது ராசிக்கு உண்டான பலன்கள் கிடையாது, லக்னத்துக்கு உண்டான பலன். இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா ஜாதக கட்டங்கள் ஏதாவது ஒரு கோணத்தில் லானான்னு போட்டிருக்கும், அதுதான் லக்னம்னு சொல்லுவோம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். பொதுவாக பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் நம்ம இந்த ராசி பலன் பார்க்கும் பொழுது சில நேரம் நமக்கே சொல்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் இது என்ன எனக்கு சொல்லலையே, எனக்கு இந்த நல்லது சொல்கிறாங்க ஆனால் எனக்கு கெட்டதாக தான் நடக்குதுமோ, கெட்டதாக சொல்கிறாங்க நல்லதாக தான் நடக்குதுமோ. அது காரணம் என்ன அப்படின்னா, ராசிக்கு உண்டான பலன்கள் சில சமயங்களில் ஒரு 100க்கு ஒரு 60% சமயங்களில் எங்களுக்கு பலனை மாற்றியோ இல்லாட்டி அந்த பலனில் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்புகளை நம்மளுக்கு ஏற்படுத்தாது. ஆனால் லக்ன ரீதியான கோச்சார பலன்கள், லக்னத்தை மையமாக கொண்டு கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்வைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு 100க்கு 100% எங்களுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலன்கள் நம்ம எடுத்துக்கலாம். இது பொது பலாபலன். பொதுவாக ஜாதக ரீதியாக பலன்கள் வேறுபட்டாலும் கோச்சார பலன்களில் லக்ன ரீதியான கோச்சார பலனில் கண்டிப்பாக 100க்கு 60% 50% அக்யூரேட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த வாரத்தை நம்ம அமைச்சிக்கிட்டோன்னா கெட்டதாக இருக்குதா நல்லதாக மாற்றிக்கலாம். அதுக்கு தான் ஜாதகமே தவிர இது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. எனவே புத்தி உடைய மதி, அந்த மதி விதியை வாங்க பார்க்கலாம். கடக லக்னம் பொறுத்த வரைக்கும் இந்த 24ஆம் தேதி 29ஆம் தேதி சுபகாரியங்கள் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு நல்லது. 25, 26 சூப்பர் நன்மை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்க வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையலாம். பயன்படுத்திக்குங்க. புதிய முயற்சிகள் தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நன்மைகள் கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. வருமானத்துக்கான முன்னேற்றம் அடித்தளம் இந்த வாரம் அமைய வாய்ப்புகள் இருக்கு. புதுசா விஷயங்கள் இருந்ததை அமைச்சுக்குங்க. திருமண முயற்சிக்கு அற்புதமான வாரமா இந்த வாரம் இருக்கு. எதிர்மறையான விஷயங்கள் என்னன்னா, வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி குடும்ப விஷயங்களை சரி பிடிவாத குணம் பயன்படுத்தாதீங்க. அது உங்க கண்ணை மறைச்சிரும், நன்மையை காட்டாது, தீமையை மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானத்தோட பெண்கள் சம்பந்தமா கொஞ்சம் கவனமா இருக்கணும். வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க, உங்களுடைய தோழி அதே சமயத்துல அம்மாவா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், இவங்களோட ஒரு சுமூகமான உறவை நீங்க பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த கெட்டதை நல்லதா காட்டிடும், நல்லதை கெட்டதா காண்பிருக்கும். ஆண்கள் பொறுத்த வரைக்கும் பொதுவா பெண்கள் ரீதியா, ஏன்னா ஒரு விஷயத்தை மாத்தி காட்டக்கூடிய ஒரு வாரமா இருக்கலாம். நம்ம ஒண்ணு சொல்லுவோம் ஆனா அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க. அதனால கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளை பத்தி அனாவசியமான, உண்மையிலே அது யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது, ஒரு நெகட்டிவான தாட்ஸ் எண்ணங்கள் மனசுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால அப்படி ஒரு எண்ணங்கள் வந்தா இந்த வாரம் இல்லப்பா அடுத்த வாரம் யோசிக்கலாம், இன்று போய் நாளை வாங்க மாதிரி நீங்க ஒரு மனசை தயார்படுத்திக்குங்க. அதிகமா யோசிக்காதீங்க. அதே சமயத்துல தொழில் ரீதியாகவும் பிஸ்னஸ் ரீதியாகவும் கொடுக்கல் வாங்கல், பண ரீதியா கொடுக்கல் வாங்கல், டாக்குமெண்ட்ஸ் ரீதியா ஏதாவது பண்ணக்கூடிய விஷயங்கள், சிக்னேச்சர் பண்ணக்கூடிய விஷயங்கள், செக்ஸ் கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி விஷயங்கள்ல கடக லக்ன இறை அன்பர்கள் கொஞ்சம் கவனமா நிதானத்தோட இருக்கணும். அதே மாதிரி சிங்க லக்னம் இறை அன்பர்கள், சிம்மம் ராசி கிடையாது லக்னம். இந்த சிம்ம லக்ன இறை அன்பர்கள் 27ஆம் தேதி 30ஆம் தேதி 26ஆம் தேதி இந்த நாட்கள்ல சுபகாரியங்கள் முடிஞ்ச அளவு பண்ணாதீங்க. 24 ஓகே, 25 ஓகே, 29 ஓகே, தாராளமா சுபகாரியங்கள் பண்ணலாம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை அதிகமாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையலாம். புது பொறுப்புகளுக்கு வாய்ப்புண்டு. தைரியம் வீரியம் இன்னும் அதிகமா உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தடை தாண்டிய பாக்கியம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கு. என்னதான் தடை வந்தாலும் முன்னோக்கி போகுதுப்பா வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு வாரமா இந்த வாரம் அமையும்.
சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க, அதாவது பேங்க்ஸ் இருக்கலாம், ஆடிட்டா இருக்கலாம், லாஜிஸ்டிக் பக்கம் இருக்கவங்களுக்கு, மருத்துவத்துறை இருக்கவங்களுக்கு அமோகமான வாரமாக இந்த வாரம் அமையலாம். சிம்ம லக்னமாக நீங்க இருந்தா. ஒரு எதிர்மறையான நெகட்டிவான விஷயங்கள் எதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் பார்க்கும் பொழுது, பண வரவு இருந்தா கூட தேவையற்ற செலவுகள்னால வரவுக்கு மீறிய செலவு ஏற்படலாம். கொஞ்சம் அதுல நிதானம் இருக்கணும். எக்ஸ்பென்சிவான விஷயங்கள் வாங்காதீங்க. இப்பதான் ஒரு மைண்ட் வரும், பணம் வருது இல்ல, ஒரு போனை புதுசா வாங்கிக்கலாம், அதை புதுசா வாங்கிக்கலாங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும். தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவு சேமிக்க பாருங்க. இந்த வாரம் காணி, வீடு, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறதுல ரொம்ப நிதானமா இருக்கணும். ஃப்ராடு தானே பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அகப்பற்றாதீங்க. உங்களுடைய பெயர், பிராண்ட், நீங்க யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க உருவாக்கி இருப்பீங்கல்ல, இதுக்கு சில கருப்பு புள்ளிகள் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது வராம பார்த்துக்கணும். அப்ப இந்த வாரம் உங்க பேருக்கு எந்த ஒரு களங்கம் வராம, உங்க வியாபாரத்துக்கு எந்த ஒரு களங்கள் வராம ரொம்ப 2 மடங்கு மானிட்டரிங் பண்ணணும். புத்திசாலித்தனமா இந்த வாரம் நீங்க இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க தவிர்த்துக்கலாம். அந்த களங்கம் வராம நீங்க தவிர்த்துக்கலாம். தந்தை மற்றும் அவர்ட ஈக்குவல் அந்த வயசு இருக்கவங்களோட கொஞ்சம் நிதானமா நடந்துக்குங்க. வார்த்தைகளை பேசிடாதீங்க, ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் 1, 2, 2, 3 ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனையை சொன்னேன், கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஈகோ கிராஷ் வரலாம். முடிஞ்சளவு ஈகோவை குறைச்சிக்குங்க. என்னால மட்டும்தான் முடியுங்கிற இடத்துக்கு வந்துடாதீங்க. அவங்க மனசை புரிஞ்சுக்க பாருங்க. இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கவங்க கொஞ்சம் கவனமா டைமுக்கு மாத்திரைகள் எடுத்துக்குங்க. சாப்பாடுகளை கவனம் செலுத்துங்க. தனி முடிவுகள் எடுக்க, நான் சொல்றது மட்டும்தான் சரி, நான் செய்யறது மட்டும்தான் சரிங்கிற எண்ணங்கள் இல்லாத வரைக்கும் இந்த வாரம் சுப வாரமா நீங்க மாத்திக்கலாம். இது இருந்துச்சோ இல்லாத பிரச்சனையை நீங்க விலை கொடுத்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நிதானத்தோட சிம்ம லக்னக்காரங்க இருக்கணும். கன்னியா லக்னக்காரர் 29, 30 இந்த 2 நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானத்தோட இருக்கணும். 24, 26 சுப காரியங்கள் தாராளமா செய்யலாம். நேர்மறையான நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னா, குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடக்கும். அது அதை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்கணும் இல்லை, யோசிக்காமே சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காதல் மற்றும் திருமணம் ப்ரப்போஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா திருமண ரீதியா பேசலாம். பேசக்கூடிய நல்ல ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபார முன்னேற்றங்கள் இருக்கும். எந்த பக்கம், பொதுவாக வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸுடைய அட்ராக்ஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு மார்க்கெட்டிங் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வாரம் உங்க வியாபாரத்தை கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு வாரமா, கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் செலவழிச்சு கூட மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதிகமான அட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துல, தொழிலையும் சரி, உங்க திறமையை காட்டக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கும். அதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரலாம். வெளிநாட்டு தொழில இருக்கவங்க, இப்ப இந்த நாட்டில் சொந்த நாட்டில் இருப்பீங்க, பட் வெளிநாட்டு நிறுவனத்தோட தொழில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, டே அண்ட் நைட்டா நீங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தொழில் இருக்கவங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் இருக்கு. அக்கௌண்ட்ஸ் துறைகள்ல, ட்ரேடிங், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறைகள் இருக்கவங்களுக்கு நன்மையான வாரமாக இந்த வாரம் அமைய வாய்ப்புகள் உண்டு. நெகட்டிவான ஒரு எதிர்மறையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, வரவுக்கு மீறிய செலவுகளை கொடுக்க இருக்கும். கொஞ்சம் கவனமா நீங்க அந்த செலவுகளை பண்ணணும். பொதுவாக பாத்தீங்கன்னா பெண்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா நிதானத்தோடு நடந்துக்கொள்ளணும். விசேஷமா ஆண்கள், இப்ப வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு சில நேரங்களில் கல்யாணம் நடந்திருக்கும், ஆனா வேற தொடர்புகள் இருக்க ஆண்கள் நாங்கள் சில பார்த்துருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணீங்கன்னா இந்த வாரம் மாட்டிக்குவீங்க. முடிஞ்சாலும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா தப்பான ஒரு விஷயங்களா இருக்கும். ஒனஸ்டா நம்ம இருக்கணும், ராயல்ட்டி கண்டிப்பா இருக்கணும். ஆனா முடிஞ்ச அளவு அப்படி தப்பு பண்றவங்களா இருந்தா இந்த வாரம் தப்பை நீங்க பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. முடிஞ்சாலும் அந்த மாதிரி தப்புகள் பண்ணாத அளவுக்கு நல்லதுதான். டைஜஷன் மாதிரி நோய்கள், கொஞ்சம் இப்போ சாப்பாடு செமிக்குது இல்லப்பா, இதனால ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த மாதிரி நோய்களா இருக்கலாம். ஹோமோன் சம்பந்தப்பட்ட, இயற்கையாக அவங்களுக்கு ஹோமோனல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கவங்களா இருக்கலாம். இந்த வாரம் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கிறது நன்மை. அதே மாதிரி பியூட்டிஷியன், மீடியா, ஷெஃப், சாப்பாடு துறை, டூரிசம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க இந்த வாரம் ரொம்ப நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நீங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டீங்கன்னா அனவசியமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பயப்படாதீங்க.
இதை நடக்காமல் உங்களால் கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். ஏன்னா விதியை மதியால் வெல்லலான்னு ரிஷிகள் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எனவே அன்பர்களே, எல்லா மக்களுக்கும் இனிய வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.